அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 9 வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழில் ரொம்ப முக்கியமான தலைப்பான கம்பராமாயணத்துலேருந்து ஒரு 50 முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த 50 முக்கிய வினாக்களுமே பழைய வினாக்கள் அப்படின்னு சொல்லிடுறேன், சரிங்களா? எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 50 வினாக்களை நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், ஏதாவது ஒரு கேள்வி ரிப்பீட் ஆகலாம். அது மாதிரி கம்பராமாயணத்துலேருந்து கண்டிப்பாக 2 கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் பழைய வினாத்தாள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த தமிழில். எந்த கேள்வி கேட்டாலும் விட்டுறக்கூடாது, அடிச்சிடணும், ஓகேவா? சரி, நம்ம மாதிரி தெருவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம வெர்ஜினிசியம் சார்பாக ஒரு தமிழ் டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் தேதி குரூப்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, நம்ம வினாக்களுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வினா, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன? கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ராமவதாரம். அதாவது கம்பர் பார்த்திங்க அப்படின்னா வால்மீகி வடமொழியில் எழுதின ராமாயணத்தை அப்படியே பார்த்திங்க அப்படின்னா காப்பி பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்காரு. அதுதான் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லுவார். இவர் ஸ்டார்டிங்கில் என்ன பேர் வச்சார் அப்படின்னா ராமவதாரம் அப்படின்னு சொல்லி தான் வச்சார், ஓகேவா? கம்பரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். கம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சோழ நாடான தேரழுந்தூரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி கம்பர் பொறுத்த வரைக்கும் குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த குலோத்துங்க சோழன் அப்படின்னா 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்த நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இவரோட காலம் என்ன அப்படின்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. இதுலேருந்து பழைய வினாக்கள் கேட்பாங்க பாருங்கள், சரியா? சரி, நம்ம பார்க்கலாம். அடுத்து 2வது கேள்வி, ஏழமை வேடன் இறந்தில ரென்றனை ஏசாரோ என்று இயம்பியவன் யார்? யார் இந்த வரியை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏழமை வேடன் இருந்தல ரென்றனை ஏசாரோ அப்படின்னு சொல்லிட்டு இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா குகன் சொல்லுவார். குகன் ஏன் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் ராமன் வருவார், சரியா? முதல்ல நம்மளுக்கு கம்பராமாயண கதை தெரியணும். நம்ம மக்களுக்கு கம்பராமாயண கதை தெரியுதான்னு தெரில. நான் இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். அயோத்தி அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குப்பா. அந்த நாட்டில் தசரதன் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருப்பார். அந்த மன்னருக்கு புதல்வர்கள் 4 பேர் இருப்பாங்க. அதில் மூத்த மகன் தான் யார் அப்படின்னு கேட்டால் ராமன். தசரதனுக்கு என்ன ஆசை அப்படின்னா ராமனுக்கு முடிச்சுட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஆனால் தசரதனோட ஒரு மனைவியான கைகை பார்த்திங்க அப்படின்னா தோழி மந்தரையால் சூழ்ச்சியால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராமன் முடிச்சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரம் வாங்கிடுவாங்க. அதுவும் இல்லாமல் 2 வரத்தை கொடுத்துருவார் தசரதனும். என்ன அப்படின்னா கைகையோட மகனான பரதன் நாடாளுறதுக்கும் ராமன் காடாளவும் அப்படின்னு சொல்லிட்டு கைகை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் வரம் வாங்கிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராமன் காடு ஆள்றதுக்காக, அதாவது காடுக்கு போவாங்க. ராமனோட சீதையும் போவாங்க, ஓகேவா? அதே மாதிரி ராமன் போகிறதுனால தம்பியான லக்குவனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காட்டுக்கு போவாங்க. இதுதான்ப்பா கதை. காட்டுக்கு போயிட்டு திரும்ப ஆட்சி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி காட்டுக்கு போயிட்டு திரும்ப ஆட்சி பிடிக்க மாட்டாங்க. இடையில பார்த்திங்க அப்படின்னா ராவணன் பார்த்திங்க அப்படின்னா சீதையை தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த சீதையை மீட்டெடுக்கிறது தான் கதையமும், ஓகேவா? சரி, இப்போ ஏழமை வேடனிருந்தல ரென்றனை ஏசாரோ அப்படின்னு சொல்லிட்டு குகன் ஏன் சொல்கிறார் அப்படின்னா குகன் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கங்கை ஆற்றை கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். யாரை? ராமனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போ பார்த்திங்க அப்படின்னா பரதன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ராமன் காட்டுக்கு போகிறது தெரியாது. அப்படி இருக்கிறப்ப பரதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அண்ணன் இருக்கிறப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், ஆட்சி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வருவார். யாரை தேடி வராங்க அப்படின்னா ராமனை தேடி வராங்க. பின்னாலேயே ராமன் காட்டுக்கு போகிறாங்க, பின்னாலேயே பரதன் வருவாங்க. அப்போ ராமனை இங்கிட்ட அனுப்பி வச்சுட்டு பரதன் வார செய்தி கேட்ட உடனே பரதன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி தானே ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு தெரியாது, குகனுக்கு தெரியாது இந்த பரதன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அந்த டைமில் இந்த பரதனை இந்த குகன் இந்த வழியாக விட்டுட்டான் அப்படின்னா எல்லாரும் என்னை திட்டமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த வரி தான் இந்த வரி, சரியா? குகன். ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் என்ன? ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம், சரியா? எந்த காண்டம் அப்படின்னு பார்த்துடலாமா? இதில் எந்த காண்டம் அப்படின்னா உத்தரகாண்டம் அப்படிங்கிறது ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம். அப்போ கம்பர் எழுதின காண்டங்கள் எத்தனை சார்? கம்பர் எழுதின காண்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 6 இருக்குது. 6 வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் அப்படிங்கிறது. 7ஆம் காண்டமாக உத்தரகாண்டம் சொல்லுவாங்க. ஆனால் உத்தரகாண்டத்தை கம்பரோட சம காலத்தவராகிய ஒட்டக்கூத்தர் தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? கல்வியில் பெரியவர் கம்பர். சரி, நானே ஆன்சர் சொல்லிட்டேன், சரி பரவாயில்ல. கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் யார்? கம்பர்.
யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? பாரதியார் சொல்லியிருப்பார். திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார்? தமிழுக்கு கதின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று கம்பராமாயணம், இன்னொன்று திருக்குறள். அப்போ கம்பரும் திருவள்ளுவர் தான் தமிழுக்கு கதி ஆனவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார்? ராமன்ட்ட உன்னை விட நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது பரதனை வந்து சொல்லுவாங்க. அது யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா கோசலை சொல்லுவாங்க. சரியா? கோசலை. கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? 1000 அம்பி படகுகள், அம்பி அப்படின்னா இங்கே வந்து படகு வந்து குறிக்கும். யார் அப்படின்னா 1000 அம்பிகளுக்கு நாயகன் குகன். குகன் தான் வந்து வருவார். சரியா? அடுத்து மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? ஐயோ இவன் வடிவன் என்பதோ அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யார்? வர்ணித்தவர் யார் அப்படின்னா கம்பர். கம்பர் யாரை வர்ணிக்கிறாரு? யாரை வர்ணிக்கிறார் அப்படின்னா ராமனை வந்து வர்ணிக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து ராமன் வந்து இருக்கிறாராம். சரியா? மையான்னு தெரியல, மரகதமான்னு தெரியல, அது மறிகடலான்னு தெரியல, அவரோட உருவத்தை வந்து வர்ணிக்கிறாரு. எப்படி வர்ணிக்கிறார் பார்த்தீங்களா? அடுத்து கூற்று 1, ஏறெழுபது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏறெழுபது 14 கீழ்கணக்கில் வருமா? வராது. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். வரும். கம்பரோட நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாமா? கம்பர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? கம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் கம்பராமாயணம் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, சடகோபர் அந்தாதி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு, ஏறெழுபது அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு, சிலை எழுபது அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், இந்த நூல்கள்லாம் அவர் வந்து எழுதியிருக்காரு. சரியா? அடுத்து கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. இந்த கூற்று சரியா? கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் அப்படிங்கிறது சோழ நாட்டில் இருக்கா? ஆமாம், சோழ நாட்டில் இருக்குது. கம்பர் 2ஆம் குலோத்துங்க காலத்தில் வாழ்ந்தவர். கரெக்டு, நான் முதலே சொன்னேன். அப்போ கூற்று 2ம் சரி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. கம்பராமாயணத்தில் துன்புலதனின் அன்றோ சுகம் உள்ளது என கூறுபவர் யார்? கூறுபவர் யார் அப்படின்னா ராமன் சொல்லுவார். குகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமன் காட்டுக்கு போகிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவார். நீங்கள் அங்கே போய் கஷ்டப்படுவீங்களே, நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம் யாருக்கு தான் இல்லாமல் இருக்குது, கஷ்டம் வந்தால் தான் அடுத்து வந்து இன்பம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்து சொல்லுவார்ப்பா. ராமன் யார்கிட்ட சொல்லுவார்? குகன்ட்ட வந்து சொல்லுவார். ஓகேவா? கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். எப்படி அழைக்கப்படும்? குகப்படலம். குகப்படலத்தில் கங்கை படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறுபற்று விளங்கும் காண்டம் இது. அனுமனோட தலைமை பண்புகள் வீறுபற்று விளங்கும் காண்டம் எந்த காண்டம் அப்படின்னா அனுமன்னாலே சுந்தரகாண்டம் தான். சுந்தரகாண்டம் எத்தனையாவது காண்டம் அப்படின்னா 5வது காண்டமாக வந்து இருக்கும். எத்தனையாவது காண்டம்? 5வது காண்டம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? யார் அப்படின்னா பாரதியார். தவறானதை தேர்வு செய்க. கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தார். தேரெழுந்தூர் பிறந்தாரா? ஆமாம், தேரெழுந்தூரில் பிறந்தார். கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி. சீதக்காதியா? கிடையாது. சரியா? கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். சரஸ்வதி அந்தாதி இயற்றியவர் கம்பர். சரி. கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. சரி. ஸோ 2வது கூற்று தவறு. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான். இந்த கூற்றுக்கு உரியவர் யார்? இந்த கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னா குகன். தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்கள் எவை? திருக்குறள், கம்பராமாயணம். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி இவ்வாறு இடம்பெற்றுள்ள நூல் என்ன? கம்பராமாயணம். கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை என்ன? யார்கிட்ட அவைப்புலவராக இருந்தார்? 2ஆம் குலோத்துங்க சோழன்ட்ட இருந்தார். கூற்று 1, கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டமாகும். ஆமாம், நம்ம 6 காண்டம் பார்த்தோமா, அதில் அயோத்தியா காண்டம் 2வது காண்டமாக தான் இருக்கும். அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. கரெக்டு தான். ஸோ கூற்று 2ம் சரி அப்படிங்கிறது இங்கே சரியான விடை. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? கம்பன் எத்தனை வண்ணங்கள் சொல்லியிருப்பார்? எத்தனை வண்ணங்கள் சொல்லியிருப்பார் அப்படின்னா 96 வண்ணங்கள் சொல்லியிருப்பார். அடுத்து பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். கரெக்டு. கம்பராமாயணத்தின் பெரும்பிரிவிற்கு காண்டம் என்று பெயர். கரெக்டு. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. நம்ம மேலே தானே பார்த்தோம், படலம் தானே பார்த்தோம். ஸோ இங்கே வந்து காதை வந்து வராது, படலம் அப்படிங்கிறதா வரும். கம்பராமாயணம் அப்படிங்கிறது ஒரு வழிநூல். கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தப்பு. என்றுமுள்ள தென்தமிழ் என குறிப்பிடப்பட்டவர் யார்? கம்பர்.
கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளல் பாராட்டப்பட்டுள்ளார்? கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை? சரியா, எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை அப்படின்னா 1000 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை பாராட்டி எழுதியிருப்பார். தெரிதர குணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன? என்ன? கம்பராமாயணம். குறிப்பினால் உணரும் கொள்கையன் யார்? குறிப்பினால் உணரும் கொள்கையன் யார் அப்படின்னா ராமன். கற்பனும் பெயரதொன்றும் கலினடம் புரிய கண்டேன். இப்பாடலடி யாரை குறிக்கிறது? யாரை குறிக்கு? கம்பராமாயணத்தில் சீதையை குறிக்குது. சரியா. சுந்தரன் எனும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? சுந்தரன் யார்? சுந்தரகாண்டம் யாரை பற்றி பேசும்? அனுமன் பற்றி பேசும். அகன் அமர் காதல் ஐய நின்னொடு எழுவரானோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறார்? சரியா. 7வது நபராக யாரை சேர்த்துக்கிட்டாங்க? 7வது நபராக யாரை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா வீடனனை சேர்ப்பாங்க. வீடனன். சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் நம்மளுக்கு தெரியும், கம்பர். கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் எத்தனாவது காண்டம்? 5ஆம் காண்டம். அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் ஆனோம் யார் யாரிடம் கூறியது? 5வது நபர் யார்? மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. 5வதாக ஒருத்தர் சேர்ப்பாங்க. நீயும் என்னோட சகோதரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார் அப்படின்னா ராமன் குகன்கிட்ட சொல்லுவார். ஸோ 5வது ஆள் யார் அப்படின்னு கேட்டால் குகன். 7வது ஆள் யாருன்னு கேட்டால் வீடனன். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பரது காலம். கம்பரது காலம் என்ன? கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார்? பன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் யாரை சொல்கிறார்? அப்படின்னா லக்குவனை சொல்லுவார். கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஏற்கனவே பார்த்தோம், 13. உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர் யார்? கம்பர். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? கால்டுவெல். தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும். இதில் தாது என்பதன் பொருள் என்ன? நியூ புக் தான். தாது அப்படின்னா மகரந்தம். ஓர் அணுவினை சதக்கூறிட கோணினும் உளன் என்று பாடியவர் யார்? கம்பர். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது? சுந்தரகாண்டம். 5வது காண்டமான சுந்தரகாண்டம் தான் மணிமுடியாக விளங்கும் காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காவியம் என்ன? காப்பியம் என்ன அப்படின்னா கம்பராமாயணம். சரியா, அதனால தான் விருத்தம் என்னும் ஒன்பாவிக்கு உயர்கம்பன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பனவன் சொல்லுவாங்க. காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என பாராட்டப்படுபவர் யார்? காயும் வில்லினன் கல்திறன் தோழினன் யார்? நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு ஆள் தான். யார் அப்படின்னா குகன். கம்பர் எழுதாத நூல் என்ன? சடகோபர் அந்தாதி எழுதினார், சரஸ்வதி அந்தாதி எழுதினார், திருக்கை விளக்கம் எழுதினார். 3 எழுதினார். 90 விளக்கம் இவர் எழுதலை, கம்பர் எழுதலை. அப்போ 90 விளக்கம் யார் எழுதுனா? யார் எழுதுனாங்க அப்படின்னா வீரமாமுனிவர் 90 விளக்கத்தை எழுதினார். சரியா. விற்பெரும் தடந்தோள் வீர இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? விற்பெரும் தடந்தோள் வீர இந்த அடிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா ராமனை குறிக்கும். கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் இவ்வடிகள் மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன? புகழ் பெயர் என்ன அப்படின்னா சொல்லின் செல்வன். சொல்லின் செல்வன் அப்படிங்கிற இந்த புகழ் பெயர் கிடச்சிருக்கும். இது யாரை சொல்லுவாங்க அப்படின்னா சீதையை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன்கிட்ட சொல்கிறதா இருக்கும். சரியா. உடம்பிடை தோன்றிட்டொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி இத்தொடரை கூறியவர் யார்? அதாவது அப்போவே ஆப்ரேஷன் பண்ணுறதை பற்றி சரியா சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் கம்பர் சொல்லியிருப்பார். கம்பர். வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால் திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால் இந்த அடிகளால் சிறப்பிக்கப்படும் நாடு எது? எந்த நாடு அப்படின்னா கோசல நாடு. இது நியூ புக் கண்ணன் தான், 10th இருக்குது. சரியா. ஆதிகவி என்று போற்றப்படுபவர் யார்? இங்கே ஆதிகவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் வான்மீகியே சொல்கிறாங்க.
ஆதிகவி அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுபவர் வான்மீகி. சரியா? கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன், எங்கு கண்டேன் என்ற ராமாயண பாடல் வரி உணர்த்தும் செய்தி என்ன? இந்த வரிகள் மூலமாக ராமன் வில்லொடித்த நிகழ்வு தெரியும், அகலிகை சாப விமோச்சனம் பெற்றது தெரியும். இந்த தடாகையை வதம் புரிந்தது வராது, ராவணனை வென்றது வராது. 1வது கூற்று 2வது கூற்று மட்டும் சரியாக வரும். சரியா? இந்த கூற்றை சொன்னது யார் அப்படின்னா, கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் எங்கு கண்டேன் அப்படிங்கிற இந்த கூற்றை சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் தான் இந்த கூற்றை சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, கைவண்ணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அகலிகை சாப விமோச்சனம் அந்த இதையும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கால்வண்ணத்தை சொல்லியிருப்பாங்க. சரியா? இது ஸ்கூல் புக்கில் நம்ம நியூ புக்கில் கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் பழைய கேள்வி. ஓகேவா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.